வீவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் நியூ பிரமோ ராஜி கிட்ட இவங்க பேசினது எல்லாமே முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் தெரிய வருது. தெரிய வந்ததுனால கோவப்பட்டு பயங்கரமாக சண்டை போகிறாங்க. அப்படி ஒருத்திக்கிட்ட பேசவே கூடாது அப்படின்ட்டுலாம் பல முறை சொல்லியும் இவங்க போய் பேசியிருக்காங்கண்ணே அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாங்க. இது மாதிரி என்னுடைய நண்பன் ஒருத்த பார்த்துட்டு சொல்லியிருக்கானோன்னே இது உண்மையா அப்படின்னு முத்துவேல் கேட்கவும் கொஞ்ச நேரம் சைலண்டாக இருப்பாங்க. ஆமாம், ஏன் பொண்ணை நான் போய் பார்த்து இப்போ என்ன அதில் பிரச்சனை, என்னது உன் பொண்ணா, ஓடுகாலி உன் பொண்ணு ஆயிட்டாளா அப்படின்ட்டுலாம் சொல்லி மாறி மாறி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இங்கே பாருங்க, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மனசாட்சின்னு இருக்கா? எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? இங்கே பாருங்க, அவள் என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணு, அப்படியெல்லாம் என்னால் விட்டுற முடியாது, செல்லமாக வளர்த்தவனுவாங்க. முத்துவேலு அவள் என்னைக்கு ஓடி போனாலோ அன்னைக்கே வந்து அவளுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மதமும் இல்லை, எந்த ஒட்டு உறவும் இல்லைன்ட்டு பல முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் கேட்காத மறுபடியும் இப்படியே பண்ணிட்டு இருக்க, என்ன வேணும்னு பண்ணிட்டு இருக்கியா? இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க உன்னை அவ்வளோதான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி முத்துவேல் பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன பண்ணாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என் பொண்ணுக்கிட்ட நான் பேசுவேன், அதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடி ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த இடத்துல அடிக்க போயிடுறாங்க. உடனே அம்மாச்சி எல்லாம் தடுத்துறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படி தான் பண்ணிவிட முத்துவேலா அப்படின்றாங்க. இங்கே பார், அவங்க பொண்ணு அவள் பார்க்க போறா, இதுல என்ன தப்பு இருக்கு? நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன் ராஜிக்கு மேலே பாசம் இல்லையா? உனக்கு தானே பாசம் இருக்கு, ஆனால் இருந்தாலையும் உன்னோட ஈகோ தடுக்குது இல்லை அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பயங்கரமா அம்மாச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணாத, நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாருக்குமே கஷ்டமா இருக்குடா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.